ராசிபுரத்தில் தூய்மை பணியாளர்கள் கடவுள் என எம்எல்ஏ லோகேஷ் தமிழ்ச்செல்வன் பாராட்டி சாக்கடையை சுத்தம் செய்ய ரோபோட்டிக் கருவிகள் கொண்டுவர முயற்சி செய்வேன் என தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட எம்எல்ஏ லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தூய்மை பணியாளர்கள் மக்களை பாதுகாக்கும் கடவுள்கள் என பாராட்டினார். கொரோனா காலத்தில் அவர்கள் எதிர்கொண்ட சிரமங்களை நினைவு கூர்ந்த அவர்கள் பாதுகாப்பாக பணியாற்றுவது அவசியம் என கூறினார். மேலும் தூய்மை பணியாளர்களின் நலனுக்காக எப்போதும் தன்னை தொடர்பு கொள்ளலாம் என தெரிவித்த அவர் சாக்கடை சுத்தம் செய்ய ரோபோட்டிக் கருவிகளை கொண்டுவர முயற்சி மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்தார். தளபதி அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்று இன்னைக்கு அவருடைய கொள்கையை பிறப்பிற்கும் எல்லா உயிருக்கும் எல்லாரும் சமம். இந்த பணி நீங்க செய்யற போது நீங்க தான் எங்களுக்கு ஒரு கடவுள் மாதிரி. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க இந்த ஊரை சுத்தமா வச்சுக்கலைன்னா யாருக்குமே ஒரு சுகாதாரங்கிறதே கிடையாது. அதனால முதல்ல நீங்க உங்களோட பாதுகாத்துட்டு நீங்க சுகாதாரமா இருக்கணும். நீங்க வேலை செய்யணுங்கிறது தான் நாங்க கேட்டுக்கிறோம். இது பயன்படுத்துறது மூலமா முதல்ல உங்களுக்கு தான் பாதுகாப்பு அதிகரிக்குது. நீங்க நோய் எவ்வளவு காலகட்டங்களில் இப்போ கொரோனாங்கிற ஒரு நோய் தொற்றுல நம்ம எல்லாம் எவ்வளவு சிரமப்பட்டோம். நிறைய பேருக்கு வேலை இல்லாம எத்தனை கஷ்டப்பட்டோம் உங்களுக்கே தெரியும். ஒரு லாக்டவுன் போட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க. அந்த மாதிரி நோய் தொற்றுங்கிறது ரொம்ப ஒரு கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அது மற்றவங்க நீங்க உங்களை பாதுகாப்பு உங்களால மற்றவங்களுக்கு எதுவும் பரவிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் ரொம்ப பாதுகாப்பா செய்யறோம். நீங்க செய்யும் பணி ஒரு மிக சிறந்த பணி. நீங்க அதான் நான் சொன்னேன், நீங்க எல்லாம் கடவுளுக்கு ஈக்குவல். எங்களை எல்லாம் பாதுகாக்கிறது நீங்க தான். அதனால நீங்க உங்களை பாதுகாத்துக்கணும். அது நீங்க பாதுகாப்பா இல்லையாங்கிறத பாத்துக்க வேண்டியது எங்களை போன்றவர்கள் அதிகாரிகளுக்கும் எங்களை போன்றவர்களுடைய கடமை. அதுக்காக தான் இந்த ஒரு விழிப்புணர்வு முகாம்.